ஜீசஸ் glory to God. பரிசுத்தமுள்ள நல்ல பரமபிதாவே, பேசுவது நீங்கள் அல்ல, உங்களின் ஆவியானவர் என்று சொன்னீர்கள். எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் எங்களோடு இணைப்படுவாராக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பிதாவே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். சொன்ன ஆவியானவரே, என் மனசை, என் உணர்ச்சியை, என் உணர்வை, என்னுடைய சித்தத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. என்னுடைய அவயங்களை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. என் கூட பேசுங்க ஆவியானவரே. ஜீசஸ் மானி ஹவுஸ் அவர்களை எகிப்தின் கைக்கு அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படி நான் என்ன செஞ்சேன்? இறங்கினேன். இப்போ தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த எண்ணத்தை பாருங்க. நீ எகிப்து என்றால் பாவம், சாபம், அடிமைத்தனம், தருத்தரம், வறுமை. இங்கே நீ இருக்கக்கூடாது. நீ ஆபிரகாமுடைய பிள்ளை, நீ ஆபிரகாமுடைய சந்ததி. ஏன் பாருங்க, இன்னைக்கு ஒரு பிரச்சனை நிமித்தம் நம்ம அப்படி கூக்குரல் இருக்கிறோம். இல்லைன்னா உங்க மனசுல ஆண்டவரே என்னால் முடியலையா அப்படி சொல்றீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கூக்குரல் கூட கேட்கிற தேவன். அல்லேலூயா. உங்களுடைய பற்றாக்குறையை கவனிக்கிற தேவன், உங்களுடைய பலவீனங்களை விசாரிக்கிற தேவன். உங்களுடைய கூக்குரல் தேவ சந்நிதியில் எட்டினது அப்படின்னு சொல்றோம். ஆண்டவர் சொன்னா இறங்கினேன். எதற்கு இறங்குறாருன்னா, உன் வாழ்க்கை நல்லா இருக்க மட்டும் இல்லை, மிகவும் நல்லா இருக்கணும். பிரைஸ் காட். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நல்லா இருக்கிறது மட்டும் இல்லைங்க, மிகவும் நீங்க நல்லா இருப்பீங்க. சந்தோஷமா செய்தியை கேளுங்க. ஆமென். தேவனுடைய இருதயத்தை நீங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறுங்க. இந்த கால வேளையில ஒரு 3 காரியம் நமக்கு ஒரு அடித்தளமாய், எத்தனையோ காரியம் இருக்குது, ஆனால் அந்த 3 காரியத்தை பிடித்துக்குள்ள போயிடும். இப்போ நம்ம திருவந்து எடுக்கும்போது சொன்னோம், மாமிசத்தை ரத்தத்தை புசிக்கும் போது என்ன நடக்குது? நமக்குள்ள இயேசு வந்துடுறாரு. நம்ம இயேசு நம்ம நிலைத்து, அப்போ இயேசு கிறிஸ்து வந்துடுறாரு. இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய், நீங்க உங்களை பார்த்து சொன்னா உங்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்பட விரும்புகிறார் என்றால், கொடுக்கிற இயேசுவாக வெளிப்பட விரும்புகிறார். 2வது ஆசீர்வதிக்கிற இயேசுவாக வெளிப்பட விரும்புகிறார். 3வது குணமாக்குற இயேசுவாக வெளிப்பட விரும்புகிறார். முதல்ல கொடுக்கும்போது பாருங்க, ஒரு ஊட்டு புறப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊட்டு புறப்படுற இடத்துல கண்டிப்பா அந்த தண்ணினால அந்த ஈரப்பதம் அந்த சுற்றி என்ன செய்யும்? இருக்கும். கொடுக்கிற இயேசு நம்முடைய சபை மூலமா வெளிப்படணும்னா, முதலாவது உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் கொடுக்கிறவர். பிரைஸ் காட். நம்முடைய தேவனை குறித்து நான் அப்படியே தியானிச்சு போகும்போது, நம்மளை ஆண்டவர் எப்படி குணமாக்குறார் தெரியுங்களா? கொடுத்து கொடுத்து, அடுத்தது ஆசீர்வதிச்சு 3வது குணமாக்கி விட்டுறாரு. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நமக்கு மனதில் நிறைய வியாதி இருக்குதுங்க, சரீரத்தில் வியாதி இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் பல காரியங்கள் இருந்தாலும் அதுல ஒன்று பொருளாதாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க கூக்குரலிட்டாங்க, 430 ஆண்டு அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்களை ஹீல் பண்றதுக்கு முதலாவது சுகத்தை கொடுக்காம என்ன பண்ணாருன்னா, சங்கீத புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்குது, அவருக்கு வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவருடைய கோத்திரங்கள் விளைவினப்பட்டவன். ஆண்டவருக்கு தெரியும், இவனை குணமாக்குன்னா முதல்ல இவனுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அடுத்தது இவனை ஆசீர்வதிக்கணும். கொடுத்து கொடுத்து ஆசீர்வதிச்சு நம்மளை குணமாக்குற ஒரு நல்ல அப்பாங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கை தான் எங்க அப்பாவோட கை. அல்லேலூயா. உலகத்துக்காக தான் சொல்லிட்டான். ஒரு ஹீரோ, பழைய காலத்து ஹீரோ சொன்ன, கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. யார் சொன்னாரு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் பாட்டு அந்த ஐயா கேட்டு அடிச்சிட்டாங்க. அவன் சொன்னான், இன்னைக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நம்முடைய தேவன் எக்காலமும் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இப்போ அவருடைய கை கொடுக்கிற கையா
இந்த ஆண்டுல உங்களை எப்படி குணமாக்க போறா தெரியுமா? நீ பாருங்க, ஒரு கடன் பிரச்சனை நமக்கு ஒரு வியாதியை உண்டாக்குது, பொருளாதார நெருக்கடி நமக்கு ஒரு வியாதி, சரியான ஒரு வசதி வாய்ப்பு இல்லாட்டா அது ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவுனா அது ஒரு வியாதிங்க. அப்பா பார்க்கிறாரு, இவனை கொடுத்தே நான் என்ன செய்ய போறேன், திருத்த போறேன் இல்லையா, இவனை ஆசீர்வதிச்சே இவனை குணமாக்க போறேன். அதனாலதான் வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட பண்ணினார் அவருடைய கோத்திரங்களில். இப்ப என்ன ஆசீர்வாதம் முந்திக்குச்சு? சுகமளிக்கிற ஆசீர்வாதமா, பொருளாதார ஆசீர்வாதமா? பொருளாதார ஆசீர்வாதம் தாங்க இல்லையா. சுகமாக்கணும்னு சொல்லுவாங்க. வெள்ளியோடு வாசிங்க சங்கீத புஸ்தகம் 105:38. பாருங்க என்ன ஆசி, எதுக்காக தேவன் அப்படி பொருளாதாரத்தை ஆசீர்வதிச்சு அவங்களை குணமாக்குறார், குணமாக்கினார். பாருங்க சங்கீத புஸ்தகம் 105:38. பாருங்க 37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட செய்தார். பைபிள் எடுக்காதீங்க, பாருங்க, பொன்னோடு புறப்பட செய்தார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவன் இல்லை. இன்னொரு ஒரு உங்களுக்குள்ள வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன். நீங்க எதை பார்க்கின்றீங்களோ அப்படியே நீங்க மாறிடுவீங்க. பிரைஸ் காட். இதான் தேவனுடைய திட்டம். இங்க பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, அதுக்காக நாங்க எடுத்து போட சொல்லுங்க. பலவீனப்பட்டவன் இது அப்படியே கண்ணால பாருங்க, கண் அப்படியே பலவீனப்பட்டவன். அதுக்கு முதல் பாருங்க, வெள்ளியோடும் பொண்ணு, வெள்ளி பொண்ணு, வெள்ளி பொண்ணு, கீழே பலவீனப்பட்டவன். அல்லேலூயா. பாருங்க, நிறைவு வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தோஷம் வருது. விட்டுருங்க, ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய்க்குள்ள ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டாலே நமக்கு என்ன ஆகுறது, ஒரு சந்தோஷம் வருது. ஒரு புது பைக்கில் நீங்க அப்படி சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அது ஒரு சந்தோஷம். அப்போ தேவன் நம்மளை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிச்சு நம்மளை குணமாக்குற நல்ல அப்பாவை நம்மளை கண்ணை பார்க்கணுங்க. பிரைஸ் காட். இந்த நாள் முதல் அதை செய்ய போறார் ஆண்டவர். 3 காரியம் என்ன செய்வாரு? கொடுப்பாரு, ஆசீர்வதிப்பாரு, குணமாக்குவார். இப்படிப்பட்ட ஒரு அன்பான டாடியை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த வருடம் முடிவுக்குள்ள நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை பழகி பெருக பண்ணுவார். அதனால பாருங்க, வசனங்களை போட்டுட்டே இருக்க சொல்ல போறேன். நீங்க பைபிள் எடுக்க முடியாதவங்க இப்படி பார்த்துருங்க, அதை கண்டான பாருங்க, டாடி நான் தான். ஹல்லேலூயா, glory to Jesus. சரி, இப்போ தேவன் கொடுக்கிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக, குணமாக்குறவராக எங்க போய் பார்க்கிறது? உங்க கையில் இருக்கிற வேதத்துல தான் பார்க்க முடியும், வார்த்தை மூலமா தான் பார்க்க முடியும். இப்ப பாருங்க, ஆதியாகமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இங்க வசனம் போட கவனிங்க. நீங்க ஃபுல்லாமே உங்க மனசுல அந்த வசனத்தை பார்க்க போறீங்க. பூமியானது ஒளிமின்மை வெறுமை, எல்லாம் ஃப்ரீயா உட்காந்துருங்க, பைபிள் கூட மூடி வச்சுக்கோங்க. கவனிங்க, பூமியானது ஒளிமின்மை வெறுமை இருளெல்லாம் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் முதல்ல ஒண்ணு கொடுக்குறாரு இந்த உலகத்துக்கு. என்ன கொடுக்குறாருன்னா வெளிச்சம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய பொருளாதாரத்தை பார்த்துட்டோம், நம்முடைய வருமானத்தை பார்த்துட்டோம், நம்ம கூட பிறந்தவங்களை பார்த்துட்டோம், நம்மளோட உறவினர்களை பார்க்கிறோம், வெளியே வேலை செய்கிற ஜனங்கள் செய்கிற சில காரியங்களை பார்க்கிறோம், நம்முடைய சரீரத்துக்கு வியாதியை பார்க்கிறோம். இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் விட்டுட்டு நீங்க தேவனை கொடுக்கிறவராக, அப்பா என்னை ஆஸ்வதிக்கிறவராக, அவர் குணமாக்குறவரை நீங்க பார்க்கணும்னா ஒரு வழி வேத வசனத்தை பார்க்கணும். முதல்ல ஆண்டவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாகும். இந்த வெளிச்சம் தேவை. சொன்ன ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு வெளிச்சம் உண்டாகும். அதனால்தான் எபேசியர் சொல்லப்பட்டிருக்கு, எடுக்க வாசிக்கவனா பவுல் ஒரு ஜெபம் பண்றாரு. பிதாவே, உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை கொடுங்க, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தாங்க. இப்ப நமக்கு எல்லாம் கண்கள்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, கண் நல்லா பார்வையா நல்லா இருக்குது. ஆனா நமக்கு தேவன் நம்ம அழைத்த அப்பா எப்படிப்பட்டவர் என்று அந்த வெளிச்சம் நமக்கு என்ன செய்யல, இல்லை. இப்ப பாருங்க, வெளிச்சம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப முதலாவது இந்த பூமியில என்ன கொடுத்தாரு அப்பா? வெளிச்சம். அடுத்தது பாத்தீங்கன்னா உடனே ஒரு ஆகாய விரிவை கொடுக்கிறார். அடுத்தது வெட்டாந்தரை கொடுக்கிறார். அடுத்தது சமுத்திரத்தை கொடுக்கிறார், ஜலத்தெல்லாம் அப்படி இதெல்லாம் நீங்க அப்படி வாசித்து பாருங்க. அதெல்லாம் அடுத்தது பாத்தீங்கன்னா பூமியெல்லாம் பிரிச்சுட்டாரு. 3ல் 1 பங்கு பூமி ஆயிடுச்சு.
பார்க்கறது வெறுமையா இருக்குது இந்த பூமி. அப்புறம் புல் பூண்டுகள், தாமரங்கள், செடி கொடி அதெல்லாம் வச்சு நிரப்புறாரு. அதுக்கடுத்து அப்படி பார்க்கறாரு, வானத்தை பார்க்கறாரு. ஆகாய விரிவு உண்டாயிடுச்சு இல்லைங்களா? பார்க்கறாரு, என்ன வானம் வெறுமையா இருக்குது, என் பிள்ளை வரப்போறான் அப்படின்னு பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு கோடான கோடி நட்சத்திரங்களை உண்டாக்கினார். ஏன்னா எப்பவுமே தேவன் தாராளமானவர். அதான் ஆண்டவர் எல் ஷடாய் அப்படியே அப்படி நட்சத்திரம் உண்டாங்க. அப்புறம் பார்க்கறது, இல்லை அவனுக்கு ஒரு சூரியன் தேவை, அவனுக்கு இரவில் ஒரு நல்ல ஒரு லைட் நட்சத்திரம் இருக்கட்டும், அதோட ஒரு சந்திரன் தேவை அப்படின்லாம் பார்க்குறாரு. அப்புறம் பார்க்கறது, கீழே திரும்பி பார்க்குற ஃபுல்லாக தண்ணி, இங்கே ஃபுல்லாக சமுத்திரம் இருக்குது, என்ன வெறுமையாக இருக்குது. உடனே எண்ணற்ற ஜீவராசிகள், கோடான கோடி. இன்னைக்கு நம்ம மீன்லாம் சாப்பிட்றோம், ஆனால் வேற சொல்கிறாங்க 1,00,000 வகைக்கு மேலே மீன் வகைகள் இருக்குதான். நமக்கு தெரிஞ்சது நான் 2-3 மீன் தான் தெரியுது. அவ்வளவு தாராளம் ஏனாலும் அப்போ பாருங்க, அந்த சமுத்திரத்தை எல்லாம் நான் சொல்றது அப்படியே நீ கவனிச்சுக்கிட்டே வரணும். சமுத்திரத்தை எல்லாம் நிரப்புறாரு, பூமி எல்லாம் நிரப்பிட்டாரு, எல்லாம் நிரப்பி மேலே கீழே எல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள். நான் நீங்கள் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளவா நம்ம நேசிக்காரு பாருங்க. எதுக்காக காட்டு மிருகத்தை மட்டும் உண்டாக்கிட்டு ஏன் வீட்டில் வளர்க்குற மிருகங்கள், பறவைகளை இல்லை மற்றவங்களை ஏன் அப்படி படைக்காம ஏன் விட்டுருக்கலாமே? ஏன்னா இந்த என் பிள்ளை அந்த பூனைக்குட்டி கூட விளையாடணும், நாய் கூட விளையாடணும், ஆடு கூட விளையாடணும், அது இப்படிலாம் போட காட்டு மிருகம் எல்லாம் உண்டாக்கிட்டாங்க. பாருங்க, அப்போ ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்துச்சு. அப்போ தேவன் பூமியை நிரப்புறாரு, சமுத்திரத்தை நிரப்புறாரு, வானத்தை நிரப்புறாரு. அப்ப தேவனுடைய உள்ள தெரியுது, நீ வெறுமையா இருக்கவே கூடாது. கலங்களை தட்டி, ஜீசஸ் உன் வாழ்க்கை வெறுமை என்ன செய்யக்கூடாது, உன்னை நிறைவினால அலங்கரிக்கிற ஒரு தகப்பனை நம்ம ஆராதிக்கிறோங்க. உங்க குடும்பம், உங்க வீடு, உங்களுடைய வேலை, உங்களுடைய சரீரம் அனைத்தும் சுகத்தினால, நிறைவினால, பொருளாதார ஆசீர்வாதத்தினால வெறுமையை தேவன் வெறுக்கிறார். சொல்லுங்க, தேவன் வெறுமையை வெறுக்கிறார். நிறைவின் தேவனை நான் ஆராதிக்கிறேன். கரங்களை தட்டி, ஜீசஸ். புரிஞ்சுக்கிறேன், இதான் 1ஆவது அதிகாரம். அப்புறம் 1ஆவது அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் படைக்கும் போது இட்ஸ் குட், நல்லது என்று கண்டார். அது நல்லது என்று கண்டார். வானத்தில் நட்சத்திரம் இருப்பது நல்லது, என் பிள்ளை பார்க்கணும் அப்படியே. சூரியன் சந்திரன் இருப்பது நல்லது, புல் பூண்டுகள் இருப்பது இட்ஸ் குட். அந்த வார்த்தைக்கு 3 வார்த்தை போடுறது, அட்மைரபிள் அண்ட் பிளசன்ட் அண்ட் ஃபிட்டிங். அதாவது ரொம்ப ஆனந்தமா இருக்கணுமா. ஒவ்வொரு நாளும் தேவன் படைத்தது எல்லாம் மனிதனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கவே. அல்லேலூயா, இட்ஸ் குட். ஒவ்வொரு நாளும், திங்கட்கிழமை நல்ல நாள் தான், செவ்வாய்க்கிழமையும் நல்ல நாள் தான், புதன்கிழமை, ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த ஒரு வார்த்தை சொன்ன, அதனால தான் கர்த்தர் நல்லவர் என்பதை நல்லது நல்லது பேசுங்க. இட்ஸ் a குட். கடைசி பார்த்து நான் மனிதனை உண்டாக்கின பிற்பாடு சொன்னா இட் இஸ் a வெரி குட், மிகவும் நன்றாக. அப்படி பாருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த பூமியில பறவைகள், அங்கே இன்னொன்று பாருங்க, இந்த ஆகாய விரிவில் நட்சத்திரம், சூரியன், என் கூட எத்தனை பேர் இருக்கீங்க அப்படி கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ற சக்தி யாருக்கு தான் இருக்குது? நாய் உட்கார்ந்து நினைச்ச முடியாது, கற்பனை பண்ணாருங்க. நாம் தேவனுடைய சாயல்ல இருக்கிறோம். ஏன்னா தேவன் அந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்பாக அவருடைய இருதயத்தில் அதை பார்க்கிறார். இப்ப பாருங்க, ஆகாய விரிவுல நட்சத்திரம், சூரியன் எல்லாமே இருக்குது, பூமி எல்லாம் நிறைவா இருக்குது, சமுத்திரத்துக்கு நிறைவா இருக்குது. இப்போ ஆகாய விரிவுக்கும் பூமிக்கும் ஒரு வெறுமை தோணுது அப்படின்னு பார்க்கிறாரு. அங்கதான் பறவைகள் உண்டாக்குறாரு. அல்லேலூயா. பாருங்க, இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க தெரியல. அல்லேலூயா. சற்று யோசிப்பாங்க, ஒரு வெறுமையா இருந்தா பூமி எப்படி இருக்கும் பாருங்க. இவங்க இப்ப நாய் சத்தம் கேட்க, நமக்கு நாய் சத்தம் சிலங்களை அலைச்சியா தெரியுது, ஆனா அது கூட மனிதனுக்கு அது பறவைகள் காலை எந்திரிச்சோடனே அப்படியே பறவைகள் சத்தம். அப்படி அதுக்கு பாரு, பறவைகள் கூட்டமா பறந்து போகும்போது எனக்கு கோபமா வந்துச்சு அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? எவ்வளவு பேர் சும்மா கூட எவ்வளவு பறக்குது, ரசிக்க வச்சிருக்காங்கயா. நான் கிறிஸ்தவங்களை மட்டும் நான் சொல்லல, மனு குலத்தை தேவன் ரசனையாய் கொடுத்த ஒரே இடம் பூமி மாத்திரமே தான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை அப்படிதாங்க. சரி, நீங்க இப்ப சந்திர மண்டலத்திலயோ மற்ற எந்த கோள்கள் பார்த்தாங்களா, எல்லாம் வெறுமை தான்.
தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார். இது தகப்பனை குறித்து ஒரு வெளிச்சம். அப்ப இவை எல்லாத்தையும் கொடுத்தது யாரு? முக்கியமானது வந்துட்டீங்க. இவை எல்லாத்தையும் கொடுக்கிறது யாரு? இப்ப நம்ம யாரை தியானிச்சுட்டு இருக்கிறோம்? கொடுக்கிற தேவனை. சொல்லுங்க, கொடுக்கிற தேவனை. எல்லாவற்றையும் கொடுத்த சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில இயேசுவின் மூலமாய், வார்த்தை மூலமாய் எங்க அப்பா, எங்க செல்ல அப்பா எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து இருக்கிறார். அதெல்லாம் போல்ஸ்வா இயேசுவே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது எப்படி? புரிஞ்சுங்க. தேவன் பிசாசு சொல்ற அந்த பொய் உங்கள் மனதை விட்டு நீங்கும். தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறவங்க. முதலாவது அதிகாரத்துல எதெல்லாம் ஆண்டவர் காட்டுக்கிறார்? நான் உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதையும் முதலாவது அதிகாரத்துல இன்னொன்று காட்டுறாரு. எல்லாம் படைச்சிட்டு ஆதாம் ஏவாள 1:28 சொல்லு, தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சு. அல்லேலூயா. நீங்கள் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அப்ப பழுகுதல் என்பது ஃப்ரூட்ஃபுல். கனியை கொடுக்கிறதும் அவர் தான், பெருக்கத்தை கொடுக்கிறவரும் அவர் தான், நிறைவை கொடுக்கிறவரும் அவர் தான், ஆளுகையை கொடுக்கிறவரும் அவர் தான். ஜீசஸ், நீங்கள் ஆள கடவுள். பிரைஸ் காட். 2வது அதிகாரத்துல பாருங்க, அவனுக்காக ஏதேன் தோட்டத்தை கொடுத்தவர் யாரு? அப்பா. அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்ததும், ஆதாமுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததும் அப்பா தான். ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுத்ததும் அப்பா தான். அல்லேலூயா. பாருங்க, இந்த 2வது அதிகாரத்திலேயே அவர் குணமாக்குறது கூட சொல்லலாம். ஆதாமுடைய விழாவிலம்பை எடுத்து விழாவிலம்பை எடுக்கும் போது அவனுக்கு என்ன வலி ஏற்படல, ரத்தம் எப்படி ஹீல் பண்றாருவாங்க. உங்களுடைய ஆவிக்கும் உங்களுடைய ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் கிரியேட்டர் அவர் தாங்க. அல்லேலூயா. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை படைத்தவர் உங்களுக்குள் இருக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஆவியில், அவங்க ஆத்மாவுடைய சரீரத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் உங்களை குணமாக்குவார். பிரைஸ் காட். அவர் கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், குணமாக்குறவர். அப்போ 1வது அதிகாரம் புரிஞ்சுச்சா? நீங்க பிரசங்கம் பண்ண போறீங்க. அல்லேலூயா. அவ்வளவுதான். தேவன் கொடுக்கிறவர். இந்த பறவைகள் சத்தத்தை கேட்கும் போது, குருவிகள் சத்தத்தை கேட்கும் போது நீங்க சொல்றீங்க அப்பா கொடுத்துருக்காருங்க. அப்போ எல்லாவற்றையும் கொடுத்த பிற்பாடுதான் ஆதாம் உருவாக்கினார். இதே தாங்க சத்தியம். இதை மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க பண பிரச்சனைக்காகவோ, வீடு காரியத்துக்காகவோ, இல்லை உங்க குடும்ப காரியத்துக்காகவோ, உங்க பிள்ளைங்களோட திருமண காரியத்துக்காகவோ கவலைப்பட மாட்டீங்க. அதனால என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பாருங்க. சொல்லுங்க, எல்லாவற்றையும், எனக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். இந்த எண்ணத்துக்குள்ள வந்து எங்க அப்பாவுடைய கேரக்டர் எப்படி தெரியுமா? கொடுக்கிற கேரக்டர். அல்லேலூயா. சரி, இப்ப 3வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவங்க பாவம் பண்ணிட்டாங்க. இப்ப அவரோட கேரக்டர் மாறுதா அப்படின்னு பார்க்கலாமே. பார்த்தா அவங்க பாவம் பண்ணிட்டாங்க. அந்த சில காரியங்கள்லாம் ஆண்டவர் சொல்றாரு. அங்க 3:15 சொல்றது, அங்க ஒரு தீர்வை உண்டாக்குறாரு. பாவத்துக்கு, சாபத்துக்கு, தரித்திரத்துக்கு, வியாதிக்கு, பற்றாக்குறையில மனுக்குளம் விழுந்துருச்சு. வியாதியில, சாபத்துல, தரித்திரத்துல விழுந்துருச்சு. நிறைய விட்டுட்டு உள்ள விழுந்துருச்சு. ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையில வரப்போகிற அத்தனை குறைவுக்கு நான் ஒரு நிறைவான தீர்வை சொல்றேன். அவர் தான் கிறிஸ்து. 3:15 வாசிக்கிறோம். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவருடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். நீங்க பார்க்கக்கூடிய பார்வை எது தெரியுமா? அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. இந்த வியாதிக்கு, சாபத்துக்கு, தரித்திரத்துக்கு, வறுமைக்கு, கடனுக்கு மூல காரணமா இருந்த சாத்தானுடைய தலையை நசுக்குவார். இது யாருக்கு எழுதப்பட்டிருந்தா? இயேசு. சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இயேசு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஜெப குறிப்பு வரும்போது சொல்லலாம், இந்த ஜெபத்துக்கு பதில் யாருதான்? இயேசு. தீர்வை உண்டாக்கிட்டாருங்க. அப்ப தீர்வை கொடுத்த தகப்பன். அந்த தீர்வு யாரு? இயேசு. அப்ப அதன் அடிப்படையில் தான் முழு வேதாகமும் நகருது. அடுத்து பாத்தீங்கன்னா 21 பாருங்க. 21 அவங்க பார்த்த பிசாசு அவங்களுக்குள்ள ஒரு வெறுமையை காட்டினான். அவங்களுக்குள்ளாக குற்ற உணர்வை கொடுத்தான்.
அவங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை கொடுத்தான். ஆனா கிறிஸ்து அவன் பிசாசு இருப்பான், அவன் உடனே அந்த கனியை புசித்த பிற்பாடு அவங்க தன்னை பார்த்தப்போ என்ன பார்த்தாங்கன்னா, நான் நிர்வாணியாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன தெரியும், வெறுமையை பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? பிசாசு எதை பார்க்க வைப்பான் என்றால், உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை பார்க்க வைப்பான், உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவை பார்க்க வைப்பான், இல்ல மற்றவங்களுடைய குறைவை பார்க்க வைப்பான். இது அவனுடைய தந்திரம். ஆனா இங்கே அப்படி பார்த்து கொண்டிருந்த ஆதாம் ஏவாளுக்கு ஒரு தீர்வு உண்டாக்குறார். 21 பாருங்க. தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கும் அவனுடைய மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி, அப்ப தோல் உடைகளை உருவாக்கி அவருக்கு உடுத்தினாராம். நல்லா பாருங்க, உடுத்தினார். அது அப்படி மனசுல பதிச்சுக்கணும். யாருக்கு நம்ம உடுத்துவோம்? 15 வயசு வாலிப பையனுக்கு யாராவது அம்மா அப்பா உடுத்திட்டு இருப்பாங்களா? தேவன் எப்படி இந்த ஆதாம் ஏவாள் மீறுதல் பண்ணிட்டாங்க, கீழ்ப்படியாமக்குள்ள போயிட்டாங்க, பாவத்துக்கு விழுந்துட்டாங்க. ஆனா தேவன் தகப்பன், இங்க கொடுக்கிற தகப்பன், அன்பை கொடுக்கிற தகப்பன் கிட்ட வந்து அவங்களுக்கு தோல் உடையை உண்டாக்கி, அந்த தோல் உடைக்கு முன்னாடி ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பாருங்க உண்டாக்கி அவர்களுக்கு என்ன செஞ்சாராம்? உடுத்தினார். அதனாலதான் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்றாரு, காட்டு புஷ்பங்களுக்கு அதிகமாய் உடுத்திருக்கிற தேவன் உங்களுக்கு கொடுக்காம இருப்பாரோ? பரம பிதாவுடைய தன்மையை கொண்டு வர்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு விதவிதமான கலர் கலரான எல்லா ஆடைகளையும் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால கலர்லாம் உண்டாக்கி இருக்காரு ஆண்டவர். பிரைஸ் காட். தேவனை புரியாதவங்க, கண் திறக்கப்படாதவங்க தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இப்படி பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்காங்க. யூனிஃபார்ம் கிடையாது நமக்கு. ஒரு வண்ணத்து பூச்சியை பாருங்க, எவ்வளவு கலரோட. அப்படி கலர் இன்னும் உருவாக்க மனிதனால உருவாக்க முடியாது. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்து 4வது அதிகாரத்தில் இப்போ பாருங்க, தேவனை எப்படி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ நாமும் அப்படியே மாறி விடுவோமா? இதாங்க ரகசியம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஹலோ, நீங்க தேவனை எப்படி பார்க்குறீங்களா அப்படியே நீங்க மாறிடுவீங்களா? அல்லேலூயா. தேவனை எப்படி பார்க்கறது தெரியுமா? சில பேர் ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் போன வாரம் நான் பைக்கில் கீழே விழுந்துட்டேன், ஏன்னா ஆண்டவர் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக என்னை கீழே தள்ளிட்டாரு. சரி அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு என் வீட்டுக்காரரும் கீழே விழுந்து காலை இணைஞ்சிட்டாரு. இதாகிடுச்சு. இப்போ எங்கள் 2 பேர்த்தையுமே கையை காலை உடைச்சு பாடம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறார், கற்றுக்கொண்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு இதுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்போ இன்னும் நல்ல பாஸ் மார்க் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு கையை உடைச்சா இன்னொரு கையா, ஒரு காலை உடைச்சா இன்னும் நிறைய பாஸ் மார்க் எடுக்கணும்னா கற்றுக் கொடுக்குறாங்களாம். வாங்க, பொல்லாதாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அப்பா கேட்டா கல்ல கொடுப்பியாடான்னு கேட்கிறாரு. மீனை கேட்டா பாம்பியா கொடுப்ப? நீயும் உன் பிள்ளைக்கு நல்ல இவ கொடுக்கும் வரும்போது பரமபிதா பாருங்க, அவர் கொடுக்கிறவர். இப்போ 1வது அதிகாரத்தில் எதான் பார்த்தோம்? கொடுக்கிறவர். 2வது அதிகாரத்துல கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். விழுந்து போன மனுக்குலத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? தோல்வடைகளை கொஞ்சம் மனசு ரிலீஃப் ஆகுது. தேவன் ஒரு நாளும் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து நான் என் பிள்ளைக்கு தீமை செய்ய மாட்டேன்னா அதை காலத்தில் கோடான கோடி மடங்கு என் ஆண்டவர் எனக்கு தீமை செய்வது இல்லை. மனிதனுடைய மீறுதல் அது வேற விஷயம். பாருங்க, இங்கே போட்டிருக்குது 3வது அதிகாரத்தில் 4வது அதிகாரம் 1வது வசனம். பாருங்க, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தால் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். இப்ப பாருங்க, இவன் என்ன பண்ண கொடுக்கிற தேவனை பார்த்தாங்க ஆதாம் ஏவாளும். இங்க இவன் என்ன சொல்றாரு? நானா பெறல, கர்த்தர் எனக்கு உதவி செய்யறார். அல்லேலூயா. கர்த்தராலே அவரோட மனசு பாருங்க மாறிச்சு. கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாரு, ஏன்னா அவர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? கொடுக்கிறவர். இப்ப தேவனை எப்படி நம்ம பார்க்கிறோமோ அப்படி நம்ம மாறி விடுவோம். தேவனை கொடுக்கிறவராக ஆசீர்வதிக்காக பார்த்தோம்னால் உங்க வாழ்க்கை அப்படியே மாறும். தேவனை பெரியவராக பார்க்க ஆரம்பிச்சுட்டு உங்க வாழ்க்கை பெரியதாக மாறிவிடும்.
அல்லேலூயா. பாருங்க கீழ் 4வது வசனம், ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். எப்படி இவனுக்கு கொடுக்கிற பழக்கம் வந்துருச்சு? ஆதாம் ஏவாள் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் பாவம் பண்ண உண்மைதாங்க, ஆனால் எங்களை மன்னிச்சு ஒரு தோலுடைய உண்டாக்கி எனக்கு உடுத்தின போது நாங்கள் எங்கள் அப்பாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். கரங்களை தட்டி ஜீசஸ், அவர் எங்களுக்கு கொடுக்கிறவர், எங்கள் பாவத்தை மன்னிக்கிறவர், எங்களை தூக்கி எடுக்கிறவர். இப்ப சொல்லி கொடுத்தாங்க. அது பெஸ்டானது. இந்த ஆபேல், இது தமிழ் பைபிள் போட்டிருந்தது, இங்கிலீஷ் பைபிள் போட்டிருந்தது, ஃபர்ஸ்ட் பார்ன். பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல் 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. ஆபேல் ஆடு மேய்க்கிற தொழிலை செய்யறான், காயின் விவசாய வேலை செய்யறான். இந்த ஆபேல் போய் தன்னுடைய மந்தையில போய் முதலாவது பிறந்த ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கிறான். எத்தனையோ குட்டி போட்டிருக்க ஒரு ஆடு, ஆனா இவன் ஃபர்ஸ்ட் பார்ன், முதலாவது பிறந்த ஆட்டுக்குட்டி. அதை எடுத்து தேர்ந்தெடுத்துட்டு அதுல கொழுமையானவைகள், பாருங்க, கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். அவன் ஃபர்ஸ்ட், அது முதலாவது தேவன் ராஜ்யத்தையும். நீங்க கொடுக்கிற தேவனை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா முதலாவது இடம் தேவன் கொடுப்பீங்க. 10 மணி ஆராதனைன்னா கொடுக்கிற தேவன் நீங்க அறிஞ்சீங்கன்னா 9 வரைக்கும் உட்கார்ந்துருப்பீங்க. ஏன்னா தேவன் கொடுக்கிறவர். நான் இன்னைக்கு வாங்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவனுக்குள்ள இந்த ஆபேலுடைய காரியத்தை கொழுமையானவைகளை கொண்டு வந்து தேவனுக்கு சிறப்பானதை கொண்டு வந்து கர்த்தர் கொடுக்கிறான். பாருங்க, இந்த காணிக்கையில இவ்வளவு விஷயம் இருக்குது. தசமபாவம் காணிக்கையில தான் நம்ம மனசு ஆண்டவருக்கு தெரியுங்க. அவர் நம்ம கிட்ட வாங்கி, அவர் நிறைவின் தேவன், நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் நிறைவின் தேவன். ஆனா நம்முடைய மனசு இந்த பணத்து மேல வைக்காதப்பா. இல்லையா? அது தாவிச்சுலாம் உங்க கருத்துக்கு வாங்கி உங்களுக்கு நம்ம அதெல்லாம் நம்முடைய இறுதியும் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கே நம்முடைய அதை நம்ம அப்பா ஆண்டவர் கொடுத்ததுங்க. 10,000 ரூபா கர்த்தர் தான் கொடுத்தாரு. திரும்ப அதுல ஒரு 1000 ரூபா கொடுக்கறதுன்னா கொடுக்கறத பார்க்குற மனசு அங்கதான். உங்க மனசை ஈஸியா கண்டுபிடிக்கிறது எது தெரியுமா? தேவனுடைய ஆலயம், சபை கூடுவதை விட்டு விடாதுங்கள். ஒருவன் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் என்ன செய்ய முடியாது ஊழியம். ஞாயிற்றுக்கிழமை நீங்க 2 காரியங்கள், உலகத்துல 2 காரியம். ஒருவர்கள் பணத்துக்காக வேலை செய்யறாங்க, இதனால உங்களுக்கு நிறைவே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா பணத்தை வேலை செய்ய வைக்கணும். அல்லேலூயா. பணத்தை வேலை செய்ய வச்சவங்க தான் பணக்காரங்களா மாறி இருக்காங்க. பணத்துக்காக வேலை செய்ய தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பணம் இருக்குது, அங்க பணமா தேவனா? ஏன்னா எனக்கு தெரியும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கூடிய பலனை, இந்த வேலையை கொடுத்தவர் யாருதான்? கர்த்தர். அல்லேலூயா. அங்கதான் ஆதியாகமத்துக்கு வரணும். ஆதாமுக்கு வேலை கொடுத்தது கர்த்தர். அப்போ ஒரு வேலையை காட்டிலும் பாருங்க, ஏன் வேலைக்கு போறோம் அப்படின்னா அங்க ஒரு பணம் நமக்கு இருக்குது. பணத்தை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அவரை நேசித்தா பணம் கொட்டும் நம்மளோட வாழ்க்கையில கொட்டுங்க. அல்லேலூயா. அப்போ இங்க ஆபேல் பார்க்கிறான், பெஸ்டானதை தேடி பார்க்கிறான். ஏன்னா என் தேவனுக்கு நான் பெஸ்டானதை கொடுப்பேன். நீங்கள் இது பாருங்கள், பொருளாதாரத்துல கொடுக்கிற மக்கள் இல்லைங்க, எல்லாவற்றிலையுமே ஆண்டவர் மனசை பார்ப்பாரு. தேவனை ஆலயத்தை எப்படி நீ கனம் பண்ற, எப்படி நீ இப்ப நீ சோத்திரம் அப்படி சொல்றா, அது ஒரு கொடுத்தல் பார்க்க போறோம். பலி செலுத்துது, ஆனா பாடுறது அது ஒரு காரியம். தேவனுக்காக ஊழியம் செய்யணும், அது ஒரு தேவனுக்காக கொடுக்கிறது. கொஞ்சம் ஏன் தேவனோடு நீங்க செலவழிக்கீங்க, அது ஒரு கொடுக்கிறது. இப்போ உட்காந்துருக்கீங்க 1 மணி நேரம், இதை நீங்க நேரத்தை என்ன செய்றீங்க? ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க. அவர் எப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒன்றை கொடுத்துட்டா நமக்கு 1000 மடங்கு திரும்ப கொடுக்கிற நல்ல தகப்பதை நம்முடைய தேவன். நல்லது இல்லையா? அதான் கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட அமைக்கி குளிக்கி. அப்போ நம்முடைய எண்ணங்கள் பணத்து மேல வைக்கக்கூடாதுங்க, நம்ம பொருள் மேல வைக்கக்கூடாது, அந்த வேலை மேல வைக்கக்கூடாது. அவர் மேல மாத்திரம் வச்சா எல்லாம் நம்மளை தொடர்ந்து வரும். ஜீசஸ். அதனால நம்ம குடும்பத்தில் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வாரத்தில், இந்த வருடம் முழுவதும் சபைக்கு போகாத நாள் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. ஒரு தீர்மானம் எடுங்க. பிரேஷலா தேவனுக்கு முதலீடு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு இதை காட்டின பெரிய வேலையெல்லாம் கொடுப்பாரு. பாருங்க, இங்க பாருங்க, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொண்டார். ஆனா காயோட காணிக்கையை ஏற்றுக்கொண்டா மனசு.
இங்கே தான் மனசு இருக்குங்க. கட்டாயமாக நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டீங்கன்னா அதனால பிரச்சனை இல்லை. அதெல்லாம் 2 Corinthians சொல்லப்பட்ட விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் இல்லை, தன் மனதின் நீமித்தம். அதெல்லாம் நம்ம சபையில் யாரையுமே கட்டாயப்படுத்துறது. ஒரு சில ஒர்க் பண்ணுறதுனால அவங்களும் கட்டாயப்படுத்து கட்டாயத்தை செஞ்சுட்டாங்கன்னா அது வேஸ்ட்டு. எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்யலாம். அப்போ இந்த ஆபேலுடைய மனசை பார்க்குறாரு, காயினுடைய மனசு. இந்த ஆபேல் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய மந்தையில பல ஆடுகள் இருக்கலாம். ஆனால் முதல்ல பிறந்த அந்த ஆட்டுக்குட்டி எங்கன்னு தேட நேரம் கொடுத்தான். எப்படி பாருங்க, கண்டுபிடிச்சு அந்த ஆடை கொண்டு வந்து, அந்த ஆடு எப்படி இருக்கணும்? சூம்பின ஆடா இருக்கக்கூடாது, கொழுமையா இருக்கணும். அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ். அல்லேலூயா. நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன். பிரைஸ் காட். எனக்கு என்னோட வருமானத்தில் 10ல் ஒரு பகுதி கர்த்தருக்கு கொடுப்பேன். என் காணிக்கையில் நான் கர்த்தருக்கு பெஸ்ட் கொடுக்கும்போது உங்க மனசை தான் பார்க்குறாங்க, விசனமாயும் அல்ல. அப்போ காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் என்ன செய்யல? ஏற்றுக்கணும். அப்ப இந்த கொடுக்கிற பழக்கம் ஆபேலுக்கு எப்படி வந்துச்சு? கொடுக்கிற தேவனை அவர்கள் பார்த்தார்கள், கொடுக்கிற பழக்கம் வந்து விட்டது. அல்லேலூயா. உங்களுக்கு நச்சரி சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கணும் ஆசை வந்துச்சுன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க இப்ப இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் பள்ளிக்கு பெருகுவீர்கள். கொடுக்கிற எண்ணம் தேவனுடையது, அது கேரக்டர். அப்ப உங்க மூலமா எப்படி ஆண்டவர் வெளிப்படுவார் தெரியுமா? கொடுக்கிற இயேசுவாக வெளிப்படுவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் அதிகாரத்தில் காயின் தப்பு பண்ணிட்டான், ஆனால் கடறான். உடனே தேவன் இறங்கி அவன் மேலே ஒரு அடையாளத்தை போடுறாரு. அவனை பாதுகாக்கும்படி ஒரு அடையாளத்தை செய்யாரு போடுறாரு. பாருங்க 4:15 நேரம் இல்லை அப்படி அவர் அடையாளம். இப்போ உங்க மேல ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளம் யாருன்னா இயேசு. அவருடைய ரத்தம் உங்க மேல அடையாளமா இருக்குதுங்க. தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக நினைஞ்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. உங்க மேல ஒரு அடையாளம் இருக்கு. சொல்லுங்க, உங்க வலது கையை தலைமை வச்சோம். என் மேல இயேசுவ ரத்தம் அடையாளமா இருக்குது. வியாதி, பலவீனம், பயம் என்னை அணுகாது. ஜீசஸ். இப்போ நீங்க பார்க்க வேண்டியது பாருங்க, கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டான். காயின் துன்மார்க்கன் தான், ஆனாலும் தேவன் இறங்குறாரு. அவன் கேட்கலாம், ஆண்டவரே எல்லாரும் கொண்டு போட்டுருவாங்களே சொன்ன உடனே அவனையும் பாதுகாக்கிறாங்க. பேசலா. தேவன் நம்மை அடையாளம் போட்டு நம்மை பாதுகாக்கிறவர், நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறவர். அந்த அடையாளம் தான் இயேசு ரத்தம். இயேசு ரத்தத்தை உங்களுக்கு நினைஞ்சிருக்காரு, ஒரு அடையாளமாக கொடுத்திருக்கிறார். பிரைஸ் காட். பாருங்க 5ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை பார்க்கும்போது, இங்கே அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து. நம்ம தேவன் எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்? கொடுக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், குணமாக்குற தேவன். இப்போ தேவனுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கணும்னா எங்க போய் வாசிக்கணும்? வேதத்தை. அல்லேலூயா. அங்கதான் ஒரு மனசு புரிஞ்சுக்குங்க. பிசாசு சொல்லுவாங்க, நிறைய ஊழியக்காரங்க சொல்றாங்க, தலைமுறை சாபம் உங்களுக்கு இருக்குது, உங்க குடும்ப சாபம் உங்க மேல இருக்குது, நீங்க இப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்திருக்கீங்க, அந்த சாபம் இருக்குது. ஒரு சாபமும் இல்லை. அல்லேலூயா. எல்லா சாபத்திலும் நியாயப்பிரமாணத்தின்படியாக வேத கலாத்திய சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்தில் தூக்கப்படி எவனும் சபிக்கப்படும் என்று எழுதியிருக்கப்படி கிறிஸ்து எனக்காக ஐயா அவர் சாபத்தை கொடுக்கறவில்லையா, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்த தேவனையா. இது பதில் பேச தெரியணும். நீங்க உலகத்தை அப்படி பிரசங்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது. தேவன் அடிக்கிறாரு, கொல்றாரு, உனக்கு சாபத்தை கொடுக்குறாரு, உனக்கு அப்படி செஞ்சுவாரு, இப்படி செஞ்சுவாரு. அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள, தேவன் நம்மை கட்டாயப்படுத்துவது இல்லை. நம் மீது அன்புனாலேயே நம்மளை கொடுக்க வைப்பாருங்க. அன்புனாலேயே அவரை ஆராதிக்க வைப்பார். இதுதான் தேவனுடைய தன்மை பாருங்க. புரிந்து கொள்ளுங்க. இங்கே அவர்கள் சிருஷ்டித்த நாளில் அவர்களை ஆசீர்வதிச்சாராம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கலாம். பழையவையெல்லாம் ஒழிக்கிறாரு. ஏன்னா என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, நான் அந்த உலகத்தை பிறந்ததுக்கு ஒரு காரணம் ஆசீர்வாதம் இருப்பதுக்காக. கையை தட்டிக்க வேண்டாம். அல்லேலூயா. இதை உங்க வீட்டில் எழுதி வைங்க. விசாரிச்சு சொல்லுவாங்க, இன்னைக்கு பிறந்தது ஒன்றும் சரியில்லை, உனக்கு ஒன்றுமே வாங்கிக்கல, உன் பிள்ளைங்க சரியில்லை, உன் குடும்பம் சரி இல்லை. ஓ இயேசுவின் நாமத்தோட என்ன செய்கிறேன்? கடுத்து கொள்கிறேன். என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே நான் உலகத்தில் பிறந்திருக்கிறேன். 2வது, என் மூலமாய் ஆசீர்வாதத்தை காட்டவே கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இப்போ உங்களுடைய மனதை
இந்த வேத வசனத்தை கேட்டு மறுரூபப்படுத்தணும். நிறைய சபை இருக்குது, ஆனா உங்க மனதை மறுரூபப்படுத்துகிற சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை. அதனாலதான் வந்து இங்க உட்காருங்கன்னு சொல்றது. உட்காருங்க, திரும்ப ஊடால் கேட்கணும். நல்ல சத்தியத்தை உங்களுடைய மனசை உயிர்ப்பிக்கிற விசுவாச வார்த்தைகளை கேட்கும் போதுதான் உங்க மனசு சும்மா மாறாதுங்க. இப்ப அப்படியே மாறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மதியானம் கூட உங்க மனசு நெஞ்சிடும். மனம் வந்து இருமனம் உள்ளவன் தன் வழிகளை எல்லாம் நிலையேற்ற. அப்ப இதுலயே நிக்கணும். என்ன நிக்கணும்? தேவனை ஆஸ்வதிக்கிறவர். பிரைஸ் காட். பிரச்சனை இருக்கலாம், குறைவு இருக்கலாம், வறுமை இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம். அது நடுவனையும் வேத வசனத்தை படிச்சுட்டு சொல்லணும். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்கள் போல் பிரகாசிக்கிற நீங்கள் இந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆளாகக்கூடாது. இல்ல 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 தேவன் அப்ப கேட்கணும். அப்பா இப்படிப்பட்டவர் யார்? அவங்க சொன்னாங்க வசனம் சொல்லுது எங்க அப்பா கொடுக்கிறவர். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது எங்க அப்பா ஆசீர்வதிக்கிறவர், எங்க அப்பா என்னை ஏற்றுக்கொள்கிறவர். பிரைஸ் காட். பாருங்க, அந்த உடனே அவங்க சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து இதை பார்க்கணும். இதை பாருங்க, என்னை உருவாக்கி என்னை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ அவங்க அந்த ஆதாம் ஏவாளை உருவாக்கினாரு, அவங்கள ஆசீர்வதிச்சாரு. ஆதாம் ஏவாளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. திரும்ப கொடுக்குற பழக்கம் ஆபேலுக்கு வந்துருச்சு. சொல்லுங்க, கொடுக்குற பழக்கம் எனக்கு வந்துருச்சு. அப்படி கையை தட்டுங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். தேவனை நம்ம ஒன்று பார்க்க ஒன்றை நம்ம புரிந்து கொள்ள முடியும். 22 சொல்லுது, 5:22. ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தாங்க. தேவனோடு இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் வாழும்படி பலனையும் கிருபையும் கர்த்தர் கொடுக்கிறாருங்க. பிரைஸ் காட். இந்த ஆண்டு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், கடனோடு வறுமையோடு பிரச்சனையோடு வாழும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. அவரோடு உங்கள் வாழும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். பாருங்க, அவன் 300 ஆண்டு தேவனோடு இணைஞ்சிருக்கான். குடும்ப பிள்ளைகளை, பேர பிள்ளைங்க, பேத்தி எல்லாம் பெற்று எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கும் பாருங்க. எத்தனை ஆண்டு? 3 ஆண்டு இல்லைங்க, 300 ஆண்டு தேவனோடு சஞ்சரிக்க அவனுக்கு பலன் கொடுப்பார் என்றால், அதே தேவன் தான் அவனுடைய வருகை வரை நம்முடைய ஜீவ நாட்கள் எல்லாம் தேவனோடு வாழ வாழ என்ன ஆகும் தெரியுமா? கொடுக்கிற பழக்கம் வந்துடும், ஆஸ்வதிக்கிற பழக்கம் வந்துடும், குணமாக்குற பழக்கம் வந்துடும், அவருடைய சாய் அவங்களுக்கு இணைஞ்சிடும், வந்துடும். அப்படியே செஞ்சுட்டு கொண்டு இருக்கும் போதே ஏனோக்கு காணாமல் போனானா. நீங்க ஆண்டரோடு இருக்க அதனாலதான் வேத வசனம் சொல்லுது, அவர் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவர் தலை, நீங்கள் அவையங்கள். இது புரிந்து கொள்ளுங்க. நான் தேவனோடு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. காலை எந்திரிச்சு நீங்க ஜெபிச்சாலும் ஜெபிக்காட்டாலும் தேவனோடு தான் இருக்கிறீங்க. தேவனோடு நீங்க இருக்கிறதுனால அதிகமா ஜெபம் பண்ணுவீங்க. பிரைஸ் காட். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனோடு இருக்கிறனால நீங்க அதிகமா அவருடைய சத்தத்தை கேட்பீங்க, வேத வசனத்தை படிப்பீங்க. இதுதான் ரூல்ஸ். இப்படிதான் போகணும். அல்லேலூயா. அவரோடு நீங்க மெய்யான திராட்சை செடி, நீங்க கொடி. அவரோடு நான் இருக்கிறேன். சொல்லுங்க, அவரோட வருகை வர நானும் அவரும் நானும் ஒரே ஸ்பிரிட். அல்லேலூயா. உங்களை விட்டு பிரியாத ஒரு மணவாளன் இயேசுதாங்க. அல்லேலூயா. எல்லா நேரமும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜெபம் என்பது நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம், தனியான ரூம்ல ஜெபிக்கலாம். ஆனா அது மாத்திரம் இல்ல, 24 நேரம் உங்க கூட பேசுறதுக்கு ஒரு துடியா துடிக்கிறாரு. அவரோட பேர் தான் இயேசு. அல்லேலூயா. நீங்க அவரோடு பேசி பழகிட்டீங்க, உங்க ஸ்டேட்டஸ் மாறிடும். அல்லேலூயா. அவர் என்ன பேசுறாரு தெரியுமா? நீ ஆசீர்வாதமா இருப்ப, நான் உன்னை 1000 மடங்கு பழகு பெருப்படுவேன். ஆண்டவரே, என் வயிற்று வலி, நீ சுகமாயிட்ட. ஆண்டவரே, வீடு தான் எனக்கு ஒண்ணுமே இல்லை, உனக்கு 1000 100 வீடுகளை கொடுப்பேன். ஆண்டவரே, பயமா இருக்கு, நீ பயப்படாத, அவங்க கூட இருக்கிறேன். இப்படி ஜீவனை பேசுகிற ஒருவரோடு நீங்கள் பழக்கம் போடுங்கள். அல்லேலூயா. உலகத்துக்காக பழக்கம் போடுறேன்னு சொல்லுவோம். நேற்றுக்கு பெட்ரோல் 85 ரூபாவா, இன்னைக்கு 90 ரூபா ஆயிடுச்சான். அப்படியா? பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக உலகத்தில் இருக்கிற எதெல்லாம் துச்செய்தியோ அதெல்லாம் பேசிக்கொண்டு இருப்பதுதான் உலகம். நற்செய்தியை பேசுகிற ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் கவனிக்க வேண்டும். ரொம்ப ஈஸியான முறை சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஆண்டவரே கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு உங்க பாத்திரத்தை விளக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டடிச்ச உனக்கு வேலைக்காரர்கள் உனக்கு கொடுப்பேன் மகளே, நீ கலங்காதுன்னு சொல்லிடுவார். அல்லேலூயா. ஆண்டவரே கூட பேசுங்கன்னு சொல்லி நீங்க சமையல் பண்ணி பாருங்க, அவன் செய்வதெல்லாம் வாழ்க்கை.
இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஒவ்வொரு நிமிஷம் கேளுங்க, ஆண்டவர் என் கூட பேசுங்க, ஆண்டவர் என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் கூட பேசும்போது உங்களை ஜெபத்தில் நடத்துவார், வேத வசனம் நடத்துவார். நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கூட ஆண்டவர் கூட இடைப்பட முடியும். எந்த நேரமும் உங்களோடு பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்கிற எந்த நேரமும் உங்களை நேசிக்க ஒரு நபரை எங்கேயாவது உலகத்தில் கண்டுபிடிக்க முடியுமா? எந்த நேரமும் அவர் தாங்க இயேசு. அல்லேலூயா. கையை தட்டி அல்லேலூயா. ஓ ஜீசஸ், glory to God. ஓ பிரைஸ் காட். பாருங்க 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அப்ப கிருபை கொடுக்கிறவ கர்த்தர். இந்த கிருபை கொடுத்தனாலதான் வேத வசனம் சொல்லுது, அவர் தேவன் என்னதான் சொன்னாலும் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? கிருபையை கொடுக்கிறார். கிருபையை கொடுத்து ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையின்படியே ஒரு வேலையை உருவாக்கிட்டான். நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். நோவா யாரு இல்லை? ஏழையா பணக்காரரா? ஏழையா பணக்காரரா? அவர் தான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர். பிரைஸ் காட். அவர் தான் முதல் கப்பலை உருவாக்கினவர். எத்தனை பேர் வேலைக்கு ஆள் போட்டிருப்பாங்க? யோசிச்சு உங்க மனசை மறுரூபப்படுத்துங்க. வேலைக்கு ஆள் போட்டு எல்லாம் இங்க எப்படி நடந்துச்சு தெரியுமா? கிருபை. பிரைஸ் காட். பாருங்க 7ஆம் அதிகாரத்துல நம்ம 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் எல்லாத்தையும் அந்த பேழைக்குள்ள வச்சு வேத வசனம், கர்த்தர் அவனை உள்ள விட்டு கதவை அடைத்தார். பிரைஸ் காட். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? இருளின் அதிகாரத்தின்று உங்களை விடுதலையாக்கி அன்பின் ராஜ்யத்துக்குள்ள உங்களை இணைஞ்சிட்டார், தூக்கி வச்சுட்டார். யாராலையும் வைக்க முடியாத ஒரு இடத்துல தேவன் உங்களை உயர்த்தி வச்சிருக்காரு. மெய்யான திராட்சை செடியில் உங்களை கொடியாக வச்சிருக்காரு. இதை பார்க்கணும். அவரு கிறிஸ்து தலையா இருக்கிறார், நம்ம அவருடைய அவயமா இருக்கணும். உள்ள வச்சு கதவை அடைத்தார். அந்த பேரைக்குள்ள அவங்களுக்கு வேண்டிய அனைத்தும் அங்க இருந்துச்சு. இன்னைக்கு இதை எப்படி சொல்லட்டுமா? உங்களை இயேசுவின் அன்பின் ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்காரு. இன்னும் நல்லா சொன்னா ஐஸ்வர்யத்துக்குள்ள வச்சு கதவை அடைச்சிருக்காரு. வறுமை உள்ள நுழையாது. அல்லேலூயா. சுகத்துக்குள்ள வச்சு உங்களை கதவை அடைச்சிருக்காரு. வியாதி உங்க கதவை அந்த தாண்டி உள்ள கீழ் பூசப்பட்டிருக்குது. இன்னைக்கு உங்க மேல இயேசு ரத்தம் பூசப்பட்டிருக்குதுங்க. தைரியத்துக்குள்ள அன்பின் ராஜ்யம் இயேசுக்குள்ள உங்களை வச்சிருக்காரு. பயம் உங்களை அணுகாது. இளைப்பாறுதல், சமாதானம், மகிழ்ச்சி அதுக்குள்ள வச்சு கதவை அடைச்சிட்டாரு. அல்லேலூயா. என் கூட சேர்த்து சொல்லுங்க, இயேசுக்குள்ள நான் இருக்கிறேன். நான் சந்தோஷத்துக்குள்ள, மகிழ்ச்சிக்குள்ள, உயர்வுக்குள்ள, ஐஸ்வர்யத்துக்குள்ள நான் என்னை தேவன் வைத்து கதவை அடைத்திருக்கிறார். அதுதான் அன்பின் ராஜ்யம். அல்லேலூயா. இது சிந்திக்கணும், மனசு மாற்றும். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நடக்கிறது 8ஆம் அதிகாரத்துல 7ஆம் மாதம் 4ஆம் வசனம், அந்த பேழை அராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. பாருங்க, இங்க பாருங்க, மலையின் மேல் தங்கிட்டு. என்ன மலை? இந்த பேழைக்கு என்ன கிடையாது? ஸ்டேரிங் கிடையாது. அவ்வளோ பெரிய உயர்வான மலையில எந்த மனுஷனாலும் கொண்டு போக முடியாது. எந்த மனுஷனாலும் உயர்த்த முடியாத இடத்துல உங்களை உயர்த்தி வைக்கிற ஒரு அன்பின் தகப்பனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்படி கொடுக்கிறார் பாருங்க, உயர்வான இடத்துல. இன்னைக்கு நம்மளை கிறிஸ்து இயேசுக்குள் நம்மளை எழுப்பி உன்னதத்துல இயேசுவோடு கூட வைத்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7-8. பிரைஸ்லா சொல்லுங்க. எங்க அப்பா உயர்வை கொடுக்கிற தேவன். இவங்க நினைச்சாலும் போக முடியாதுங்க. தேவன் நல்லா பாருங்க, உயர்வை கொடுக்கிற தேவன். அராத்து மலை மேல் அந்த பேர் இணைஞ்சிச்சு. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? உயர்வுல இருக்கிறேன். நல்ல இதை புரிந்து கொள்ள அவங்களுடைய நம்மளுடைய தேவனை அறிய பாருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப 20ஆம் வசனத்துல அந்த பேழையிலிருந்து அவங்க வெளியே வராங்க. உடனே நோவா ஒரு பலிபீடம் கட்டுறான். எப்படி பாருங்க 20ஆம் வசனம், அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அப்பலிபீடத்தின் மேல் தகன பலி ஆக பலியிட்டான். அப்ப பாருங்க, ஏற்கனவே ஜோடியா முக்கியமானது இவைகளால தான், இந்த மிருகத்தினால பறவைகளால தான் இனி என்ன செய்யப்போது? உலகத்துல மல்டிப்ளை ஆக போகுது. மிக முக்கியமானதை எடுத்து ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிறான்.
அவர் கொடுத்துட்டே வந்தாரா, இவன் என்ன செஞ்சுட்டான், கொடுக்கிற தேவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், பலி செலுத்துறான். அல்லேலூயா. விலையேறு பெற்ற பலி செலுத்துறான், பலியிட்டான் என்று தேவன் செஞ்சு. உடனே அவன் பாருங்க, நம்ம நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சு, உங்க வாயிலிருந்து ஸ்தோத்திரம் சொன்னா அது ஒரு பலி. நீங்க கொடுக்குற தசமமா காணிக்க ஒரு பலி, விலையேறப்பட்டது. நீங்க வந்து உட்கார்ந்து நேரத்துக்கு செலவழிக்க இது ஒரு பலி. உடனே நோவா கொடுத்த உடனே அடுத்த 9ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம், தேவன் நோவாவையும் அவன் குமாரையும் வாசிங்க போடுங்க. 1 2 3 போட்டிருப்பான். கவனிங்க கவனிங்க, வாசிங்க வாசிங்க வாசிங்க, சும்மா வாசிங்க. என்ன தேவனுடைய கேரக்டர் புரிஞ்சுதா? கொஞ்சம் நம்மளுக்கு இது ஃபவுண்டேஷன் இது புரிஞ்சுக்கிட்டீங்களா முழு வேதாகத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க என்னதான் பண்றாரு, அவருடைய உள்ள என்னதான் வருது, ஆசிரிக்கிறாரு, கொடுக்கிறாரு. மனிதர்களும் என்ன செய்யறாங்க, அவர் அப்படியே கொடுக்க பழக்கம் வந்துருச்சு. திரும்ப நோவாவை பார்த்து சொல்றாரு, நான் நீ ஆசிரிச்சு உன் குடும்பத்தை என்ன செய்வேன் அப்படி சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 3ஆவது வசனம், நடமாடுகிற ஜீவ ஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக, பசு பூண்டுகளை உங்களுக்கு நான் தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு everything I give you, எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு தெய்வம், கொடுக்கிற ஒரு தகப்பன். சொல்லுங்க, எனக்கு எல்லாவற்றையும். சொல்லுங்க, எல்லாவற்றையும். சொல்லுங்க, இங்க இருந்து சொல்லுங்க, ஏல இருந்து இஜெக்ட் வர எனக்கு கொடுக்கிற அது என்ன இருக்குதுமா, வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, பலன் இருக்குது, சுகம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது. உங்களுக்கு வேண்டி யாவற்றையும் கொடுக்கிற ஒரு தேவனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உடனே அடுத்து சொல்றாரு 7ஆவது வசனம், நீங்கள் பலுகி பெருகி பூமியில திரளாய் வர்த்தித்து விருத்தியாக, நீங்க ஃப்ரூட்ஃபுல் மல்டிப்ளை. திரளான அபண்டன்ட்லி, அபண்டன்ஸ், அபண்டன்ஸ்னா ஏராளமானது. இந்த வார்த்தை வாயில உச்சரிக்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், நம்ம சம்பளத்தை வச்சுக்கிட்டு கணக்கு போட்டுருக்கிறோம். என் சம்பளம் இப்படி இருந்தாலும் என் தேவன் எனக்கு அள்ளி கொடுக்கிறவர். பிரைஸ் காட். விருத்தியாக்குவா. சொல்லுங்க, வாழ்க்கைய என் சரீரத்தில் இருக்கிற வெள்ளனை விருத்தியாக்குவா, என் கையில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை விருத்தியாக்குவா. விருத்தியாக என்ன நடக்குது தெரியுமா, மல்டிப்ளை. உங்களுக்கு ஒரு சொந்த வீடு, ஒரு வீடு இருக்கா, நீங்க என்ன தெரியுமா, அந்த வீட்டில் கை வச்சு ஜெபிக்கணும், இந்த வீடுகளை இன்னும் எனக்கு விருத்தியாக்குவா, விருத்தியாக்குவா. இப்படிலாம் நீங்க ஆண்டவரோடு சேர்ந்து கொள்ற ஒரு வழி கர்த்தருடைய வார்த்தை. உடனே பாருங்க, இந்த நோவாக்குள்ள எப்படி என்ன மாறுது பார்த்தீங்கன்னா 26 27, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க வாசிங்க, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு தமிழ் பைபிள் போட்டிருக்குது. ஆனால் இங்கிலீஷ் பைபிள் போட்டிருக்குன்னா blessed be the Lord. ஆசீர்வதிக்கிற தேவன் சேமே ஆசீர்வதிப்பாராக. எப்படி நோவாக்கு தெரிஞ்சிச்சு? நோவாக்கு தெரிஞ்சிச்சு, என்னை என் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக நீங்கள் பாருங்கள். உங்க சந்ததியை ஆசீர்வதிக்கிறதா பாருங்க, உங்க வேலையை, உங்க குடும்பத்தை, எல்லாவற்றையும். அடுத்து பாருங்க, யாபத்தை தேவன் விருத்தியாக்குவார். எல்லாம் இப்போ நோவா தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். அப்ப ஆசீர்வதிக்கிற குணம் யார்கிட்ட வந்துச்சு? நல்லா புரிஞ்சுங்க. இது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாருமே சண்டை போட மாட்டீங்க, யாருமே கோபப்பட மாட்டீங்க. இன்னொரு ஒரு காரியம் சொல்லணுமா பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துருங்க, 3ஆவது வசனத்தை வாசிங்க. 2 3 வாசிங்க. இது முக்கியமா நம்ம தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க. உன்னை
இப்போ இந்த வசனம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆங்கில பைபிள் எடுத்து ஒரு இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா சூப்பராக போட்டிருக்கு. அதான் ரொம்ப சூப்பர். உன்னை ஆசிர்வதிப்பேன், உன்னை ஆசிர்வதிச்சு உன்னை பெரிய காரணம். I will make the great nation. அடுத்தது ஆபிரகாம் பார்த்து ஆரம்பிச்சாரு, நான் உன்னைய பெரிய தேசமா மாற்றுவேன். தேவனுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கோ. எண்ணத்துக்கு தான் இப்போ வரோம். அவருடைய எண்ணத்தோடு நம்ம இன்னைக்கு இருக்கோம். நம்ம குடும்பத்தில், நம்ம உறவின் நடுவில் நம்ம ரொம்ப சிறுமையாக இருக்கிறோம். ரொம்ப என்னமோ அல்லேலியா குடும்பத்துக்கு போய் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு இப்படி இருக்காங்க அற்பமா என்ற அளவுக்கு இருக்கிறோம். அது அல்ல. தேவனை ஆஸ்வதிக்கிற தேவனாக, கொடுக்கிற தேவனாக, குணமாக்க தேவனாக. இங்க இங்கிலீஷ் பைபிள் வாசிப்பாங்க. I will make you great nation. நேஷனல் மட்டும் இல்லை, கொடுப்பாடுதான் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னா பெரிய வீட கொடுப்பாரு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு தேசமாக உன்னை மாற்றுவேன் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்படிலாம் நம்ம எண்ணங்கள் என்ன செய்யணும்? உனக்கு நல்ல பெரிய பிசினஸ் கொடுப்பேன். கர்த்தருடைய ஆவியான அந்த வாத்தியமா நமக்கு ஒரு பெரிய சபையாண்ட கொடுக்க போறாரு. ஆண்டல ஜீசஸ் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நல்ல பெரிய வீடுகளை கொடுப்பார், நல்ல ஜாப்பை கொடுப்பார். உங்களுக்கு தேவன் செய்யறதெல்லாம் பெருசா இருக்குதுங்க. I will make great nation and I will bless you with abundant increase of favor. I will bless you சொல்லிட்டு இந்த ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா with abundance and increase of favor. abundance இப்ப தரலா என் அன்பையும் என் இரக்கத்தையும் என் கிருபையும் உன் மேல பெருக பண்ணுவேன். அது எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு என்ன செய்யும்? கொண்டு வரும். ஜீசஸ் நம்முடைய கிரியினால ஆசீர்வாதம் இல்லைங்க. ஆசீர்வாதம் என்பது, ஐஸ்வர்யம் என்பது கிருபை. அதான் 2 சொல்றேன், நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக சொல்லுங்க. ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மேன்மை அனைத்துமே கிருபை தான். I will bless Abraham. அவனை ஆசீர்வதிப்பேன் வித்து அவன் ஜாயின் பண்றாங்க. சூப்பரா கொடுக்குது ஆங்கில பைபிள்ல. abundance, increase the favor. என் அன்பை, என் இறக்கத்தை, என் பாசத்தை உன் மேல என்ன செய்வேன்? அப்படியே திரளா இதை புரிஞ்சுக்கணுங்க. இதாங்க பாசம். எப்படி புரிஞ்சு? ஆண்டவரே, ஆதாம் எவ்வளவு பாவம் பண்ணிட்டாங்க, உண்மைதான் ஆண்டவரே. ஆனா நீங்க எப்படி ஆண்டவரே தோல் உடைகளை உடுத்துனீங்க? இங்கதான் எங்க அப்பா இருக்காரு. அல்லேலூயா. அன்பான அப்பா ஜீசஸ். என்ன குறைகள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கலாங்க, ஆனா நீங்க அவர்கிட்ட ஓடி வந்துருங்க. அவர்கிட்ட நினைஞ்சிருங்க. ஓடி வந்து குற்ற உணர்வுக்குள்ள என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. எங்க அப்பா இங்க நான் எப்படி குறைவுள்ளவனாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு என்னை உயர்த்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஓ ஜீசஸ். எப்படி இப்போ ஆபிரகாம் பார்த்து சொல்ல, உனக்கு நான் சொல்ல போற ஆசீர்வாதம் உன் கிரியினால் அல்ல, நீ ஏதோ நல்லவனா இருக்கனால அல்ல, நான் அதோட உன்னை ஜாயின் பண்றேன். எப்படி ஜாயின் பண்றேன்னு தெரியுமா? அவருடைய இறக்கங்கள் 1000 மடங்கு. அல்லேலூயா. எப்படி செஞ்சுருங்க? அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய அரவணைப்பு என் மேல திரளா இருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஜீசஸ் என்னுடைய கிரியினால் அல்ல, நான் நல்லவனா இருக்கனால அல்ல, அவர் நல்லவரா இருக்கிறனால, அவர் என் மேல இரக்கமா இருக்கனால, அவர் என் மேல அன்பா இருக்கனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இது புரிஞ்சுங்க. அடுத்து வாசிங்க. And make your name famous and distribute. I will make your name famous. அதுக்கு என்ன போட்டுருக்குன்னா, உன் பேரை நான் வேறுபடுத்த போறேன் இந்த ஆண்டுல. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் உடம்புறவங்க நடுவில், உன் உறவினர்கள் நடுவில், நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க பேரை அப்படி செப்பரேட் பண்ணி வேறுபடுத்தி காட்டுவார். எப்படி காட்டுவார் தெரியுமா? யூ ஆர் ஹையஸ்ட். அல்லேலூயா. நீ தான் நம்பர் 1. ஜீசஸ். அங்க ஏற்கனவே இந்த ஆண்டுல ஆண்டு 2021 நம்பர் 1 யாரு? நான் தான். சொல்லுங்க, நான் தான் நம்பர் 1. பார்க்குற இடத்துல, என் குடும்பத்தின் நடுவில், உங்க உறவினர்கள், உங்க அப்பா கூட பிறந்தவங்க, உங்க அம்மா கூட பிறந்தவங்களுடைய சொத்தெல்லாம் கணக்கு போட்டுக்கோங்க. அதை காட்டில் 1000 மடங்கு உங்க நம்பர் 1 வைக்கிறவர். ஓ ஜீசஸ். தூரி ஹஸ்ஸலாபலா. ஓ ஆபிரகாம் பாத்து, ஆபிரகாமே உன் எல்லா இனத்தெல்லாம் விட்டுட்டு நீ எனக்காக வந்த இல்லையா? உன் பேரை நான் ஃபேமஸ் பண்றேன். இன்னைக்கு வர வேலை ஆக்டர் பிரைஸ் காட்.
ஒரே ஒரு வாழ்க்கைங்க. அது ஏதோ ஒன்று தான் வாழ்ந்தோம் போனோம் அப்படி இல்லைங்க. நீங்க சொல்லணும், என் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரு 50 பேருக்கு வேலை கொடுப்பேன், என் கம்பெனியை பெருமைப்படுத்துவாரு, என் குடும்பத்தை பெருமைப்படுத்துவாரு, என் வருமானத்தை, அதாவது உங்களை வித்தியாசப்படுத்த போறேன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. வேலை நீங்க எந்த வேலை செஞ்சா பரவாயில்ல, அந்த இடத்துல இந்த மனநிலை போகணும். என்னை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். பெருமைப்படுத்துறது நம்ம இல்லைங்க, அவர் சொல்றாரு. நான் உன் பேர் என்ன செய்வேன், நம்மளா பேர் ஃபேமஸ் பண்றது கிடையாது. அவர் ஃபேமஸ் பண்ணார்னா, ஓ glory to Jesus, நீங்க எட்டாவது உயரத்துல போவீங்க. பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன். அதுக்கு இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். ஐ வில் இருக்கு வாசி. ஆமா சாரி. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். And you will be a blessing. நீ ஆசீர்வாதமா இருப்பா. அதுக்கு என்ன போடுதுன்னா, அடுத்த வசனம், dispensing good to others. அதாவது நீ ஆசீர்வாதமா இருப்பா. நம்ம என்ன நினைச்சோம்னா, நமக்கு மட்டும் இல்ல, நீ அநேகருக்கு நன்மையை பகிர்ந்து கொடுப்பாய். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா இருப்பா அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமே உன் மூலமாய் உலகம் முழுவதும் நன்மை நடக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த நன்மைக்கு காரணம் இயேசு. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, என் மூலமா நன்மைகளை என் குடும்பத்துக்கு, என் உடன்பிறந்தவங்களுக்கு, என் உறவினருக்கு, என் சபை மக்களுக்கு, என் தேசத்துக்கு நான் பகிர்ந்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஜீசஸ் dispensing the good to others. உனக்கு அந்த நன்மையை உனக்கு கொடுத்து நீ என்ன செய்வ, அல்லேலி கொடுக்கிற பழக்கம் எங்க இருந்து, எங்க இருந்து வந்துச்சு? praise God. உங்களுக்கு கொடுக்குற எண்ணம் இருக்குமானால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் குடும்பத்துக்கெல்லாம், உன் உடம்பிறந்தவங்களுக்கெல்லாம் நீ நன்மையை அள்ளி அள்ளி வாரி 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 இறைக்கக்கூடியவர்களா உங்க கர்த்தர் மாற்றுவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நன்மையை அப்ப இந்த உலகத்துல நீங்க இப்படி சிந்திக்கணும். உங்க சிந்தனை மாறாட்டா என்ன செய்ய முடியாது, வாழ்க்கை மாறாது. உங்க சிந்தனையுடைய எல்லை தான் உங்க வாழ்க்கையின் எல்லை. இப்போ உங்க சிந்தனை மாற்றத்தை தான் பேசிட்டு இருக்கிறேன். தேவன் எப்படிப்பட்டவர். இன்னைக்கு நம்ம ஒரு மத பிரசங்க நம்மளை தவறா காட்டிட்டாங்க. தேவன் அடிக்கிறவர், குத்துறவர், கீழே தள்ளி விடுக்கிறவர், எதையாவது எடுத்துட்டு போயிடுவாரு, அப்படிலாம் காட்டிட்டாங்க. இப்போ சரியா சத்தியத்தை அறிவு, சத்தியம் உங்களை நான் உனக்கு பெரிய தேசத்தை கொடுப்பேன். இல்லையா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, என் கிருபை சார்ந்து இருக்குது. உன் பேரை நான் என்ன செய்வேன், ஏற்படுத்துவேன். நீ நன்மைகளை பகிர்ந்து கொடுக்கிறவனாகவே எத்தனை கற்பனை பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருந்து என் மூலமா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அதை யோசித்து பாருங்க. அடுத்தது அந்த வசனத்தை சொல்ல போட அடுத்த வசனம் வாசிக்கலாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். வாசிமா. I will bless those who bless you, who confer prosperity or happiness upon you. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ யார் மேல எல்லாம் செழிப்ப சொல்றியோ அவங்களாம் செழிப்பாங்க. யார் மேல எல்லாம் ஹாப்பினஸ், சந்தோஷத்தை சொல்றியோ அவங்களாம் சந்தோஷம் அடைவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. செழிப்ப சொல்லுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர், செழிப்பின் தேவன். அல்லேலூயா. அவர் ஏராளத்தின் தேவன். இல்லைன்னா ஆதாம் ஏவாளுக்கு அடிபொம்மை போட்டு கொடுத்து முடிச்சிருப்பாரு. அப்படி முடிச்சாரா? நதி பொன் விளையும் இடத்துல வச்சார். என்ன சொல்றாரு, நம்ம மற்றவங்க ஆஸ்வதிக்கும் போது என்ன சொல்லணும்னா, செழிப்பை சொல்லி ஆஸ்வதிக்கணும். ஆனால் நீங்க நல்லா இருப்பீங்க. ஒரு வீடு பால் காய்ச்சி போயிட்டீங்க, எப்படா அந்த வீடு கட்டினாங்க, வந்து கீழே பேசிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வந்து வாங்க சாப்பிடுவாங்க, வந்துட்டோம். எப்படி கட்டினாலே தெரியல. சின்ன இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, சும்மா அந்த லோன் இருந்து வாங்கி கடைகளை வாங்கி கட்டிப்போம். அப்படி மட்டமான சேர்ந்து பேசுது. நான் ஒன்று சொல்றேன், யாரை பார்த்தாலும் நீங்க ஆசை வச்சிருங்க. ஆசை வைக்கும் என்ன நடக்கு தெரியுமா, நீ செழிப்ப. அதுவும் விசேஷமா தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரங்களை,
எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஆசீர்வச்சிடணும். செழிப்பை சொல்லணும். செழிப்பா எப்படி சொல்லணும்? நீங்க இப்ப இருக்கிறத பார்க்கலாம் 1000 மணி நல்லா இருப்பீங்க. அக்கா அக்கா இந்த வீடு முடிக்கலக்கா, இன்னும் 4 வீடு கட்டி வாடகைக்கு என்ன செய்வீங்கக்கா விடுவீங்க. உங்களால் முடியாதவங்க என்ன செய்யுங்க சொல்லிடுவாங்க. அல்லையா? ஒரு கல்யாணம் ஒருத்தர் வீட்டில் போய் கல்யாணம் நல்லா பண்ணிட்டாங்கன்னா, இவன் இப்படி இப்படி கல்யாணம் அவ்வளோ சாப்பாடு அவ்வளோ இதா, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லையா? நல்லா இருப்பீங்க. ஆசீர்வதிக்கிற குணத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் காட். ஒரு சபைக்கு வரணும்னா அந்த ஆமேன் போட்டு ஓடுறது கூடாது. இல்லையா? ஒருத்தவங்க ஏன்னா இங்க என்ன பண்றது? ஆபிரகாமை பார்த்தா சொல்றாரு, ஆபிரகாமே உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கலாம், அப்ப நீங்க நானும் யாருடைய சந்ததி? ஒரு ஆசையே வைக்கணும். பாஸ்டர் நீங்க நல்லா இருப்பீங்க, இப்ப பழைய கார் வாங்கிட்டீங்க, புது கார்லாம் வாங்குவீங்க அப்படின்னு செழிப்ப சொல்லணும். அல்லையா? நல்லா வீடு கட்டுவீங்க. இப்ப நான் உங்களை பார்த்து சொல்லணும். நீங்க வறுமையை பிரசங்கம் பண்ற ஊழியர்கள் உயர்கிறார்கள், விசுவாசிகள் தாட்சியா இருக்கிறார்கள். பாருங்க, ஒரு பாஸ்டர் ஒரு அடக்காரதை நீங்க போயிருந்தேன் போன மாசம். பயங்கரமா விசுவாசிகளை பார்த்து அவ்வளோ கடினமா பேசுவார். வறுமை வனாந்தரம் தான் நம்முடைய வாழ்வு அப்படிலாம் பேசுவார். பார்த்தீங்கன்னா இங்கதான் அவங்க இந்த இடத்துல பக்கத்தில் அவங்க வீட்டில் தான் அந்த அவங்க சர்ச்சை விசுவாசி இறந்துருக்காங்க. இந்த முக்கில் தான் சர்ச்சை இருக்குது. அங்கிருந்து கார்ல வர்றாரு, இங்கிருந்து முக்கில சர்ச்சு, இங்க வீடு. இவர் எதை பேசுறாரு? வனாந்தரம், இங்க ஒரு வாழ்வும் கிடையாது, உங்களுக்கு எல்லா வாழ்வும் பரலோகத்துல தான். இங்க நீங்க ஒன்றும் சம்பாதிக்க வேண்டாம், ஆண்டவரை மாத்திரம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். பார்த்த விசுவாசிகளை பார்த்த பரிதாமா இருக்காங்க. இவரு அப்படி வெயிட் புரிஞ்சுட்டீங்களா? அப்படி வெயிட் அந்த ஜிப்பா அப்படி போட்டு அப்படி பழக்குது. 12 மணி வெயில்ல அப்படி கார்ல வந்து அப்படி இறங்க மாட்டேங்காரு. அந்த கார் போய் திரும்பி வர உள்ளே உட்காந்துட்டாரு. உடனே இந்த ஆளுகள்லாம் பாவம், அப்பா பாஸ்டர் வந்துட்டாரு. நாங்களும் டீஷர்ட் தான் போட்டு போயிருந்தோம். தன்னை இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கவே முடியலங்க. அல்லேலூயா. அவர் சாதாரண ட்ரெஸ்ல சீசர்களோட கூட அப்படி போயிட்டு இருந்தாரு. அது கண்டுபிடிக்கிறதுக்கு உருவாக இருந்துச்சு. அவருக்கு கண்டுபிடிக்கவே தெரியல. பாவிகள் சிநேகிதர் அவரால் போய் ஆயக்காரங்களை போய் சாப்பிட்டு இருக்காரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து டூக்கியில் இருந்தாலும் அவர் டீ குடிச்சிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. அவரோட அங்கே உள்ள மக்களோட பேசிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த மனுக்குலத்தை பாவிகளை மீட்க நானு வந்தேன். இவர் எதை பத்தி பேசுறாரு? வறுமை. ஆனா இவர் வாழ்றது ஆனா இப்படி இல்லைங்க. நம்ம எப்படி தெரியுமா? நீங்கள் நல்வாழ்வு, ஊழியர் நல்வாழ்வு. அல்லேலூயா. ஜீசஸ். இப்ப இவங்களுக்குள்ள கஷ்டப்படுறதுமா இருக்காதா? நம்ம வெயிலில் நிற்கிறோம், ஏதாவது 2 பேரை நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்க. இவர் பாரு, இங்க இருந்து இங்க வரும். எனக்குலாம் பெரிய ஆச்சரியம். பாருங்க எப்படி மதத்தை பிரசங்கத்தை எப்படி பண்றாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வீடு இல்லாதவர்களா இந்த ஆண்டுல வீடு பிரதிஷ்டை பண்ணுவீங்க. பிரைஸ் காட். நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் காட். உங்க கடன்லாம் அடைக்கப்படும். பிரைஸ் காட். நீங்க வாழ்ந்து செழித்திருப்பீங்க. நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம் சந்ததியை பார்த்து என்ன சொல்லணுமா? செழிப்பை சொல்லணுமா? அடுத்து என்ன சொல்லணுமா? ஹாப்பினஸ், ஆசீர்வாதம், மகிழ்ச்சியை சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள, குடும்பத்துக்குள்ள எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம நல்ல சர்ச்சை ஆண்டு கொடுப்பாரு. நம்ம கேட்டால் 10 மணிக்கு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு, கவலைப்படாதீங்க அப்படி கொஞ்சம் சந்தோஷத்தை சொல்லணும். ஹாப்பினஸ். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குன்னா, நீ செழிப்பை சொல்லும்போது நீ செழிப்படைவாய். நீ மகிழ்ச்சியை விதைக்கும் போது நீ மகிழ்ச்சி அடைவாய். நீ சுகத்தை பேசும்போது நீ சுகம் அடைவாய். நீ கொடுக்கறத பத்தி பேசும்போது நீயும் கொடுப்ப. பிரைஸ் காட். நீங்க நான் கொடுக்கறத பத்தி பேசுறேன்னா கர்த்தருக்கு தெரியும் நான் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கேன்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும் தண்ணி இறைச்சா தண்ணி வந்துட்டு இருக்கிறோம். பாரி இறைக்கிறவனுக்கு வந்துகிட்டு இருக்குங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்போ ஒன்று புரிந்து கொள்ளுங்க. இன்னொன்று போட்டிருக்கு, உன்னை சபிக்கிறவங்களை நான் சபிப்பேன். அப்ப அது என்ன தெரியுமா? அந்த வேர்டு போட்டிருக்குது, இழிவான வார்த்தையை பேசணும்னா சாபம். இதை சொல்லி நான் முடிக்க போறேன். எப்படிப்பட்ட வார்த்தையை? இழிவான, யாரு மேலேயும் இழிவான வார்த்தை பேசாதீங்க. அந்த சாபம் நமக்கு. நம்ம எப்படிதான் பேச பிறந்திருக்கிறோம்? செழிப்ப,
ஆசீர்வாதத்தை. எல்லாம் சொல்லுவாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையே வனாந்தர வாழ்க்கையா, அப்படி எங்கேயா போட்டிருக்குது? திருடவும் கொல்லவும் அழிக்க வர நானோ பரிபூர்ணப்படவ வந்தேன். ஜீவனை கொடுத்து நம்மளை வாழ வைக்க வந்திருக்காரு. இவங்க வனாந்தரம் பேசி இவங்க நினைஞ்சிட்டாங்க, சூப்பரா ஆயிட்டாங்க, விசுவாசிகள் பாவமா ஆயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா நாம் அப்படி இல்லை, நீங்கள் செலுத்திருக்க போவீர்கள். அல்லேலூயா. அதாவது நீ சபிக்கிறவங்க அவன் சபிப்பேன். இங்கதான் ஒரு வார்த்தை, இழிவான வார்த்தைகளை யார் மேலே சொல்ல வேண்டாம். ஒருவேளை நம்ம அறியாமல யார் மேலே சண்டை போட்டுருக்கோம், எல்லாத்தையும் நீ ஆசிரிச்சுங்க. ஆசிரிச்சா நடக்குது ஆசீர்வாதம். செழிப்பு சொன்னா செழிப்பு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். ஓ க்ளோரி டு ஜீசஸ். எல்லாம் இருந்து நிறைய இருக்குது பாருங்க. நிறைய சொல்லணும்னு வந்தேன். இன்னைக்கு ஈசாக்குடைய ஐஸ்வர்யத்துக்குள்ள போகலான்னு பார்த்தேன். இங்கே ஈசாக்கு ஐஸ்வர்யத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம புரிந்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. முதலாவது நம்ம அப்பா எப்படி புரிஞ்சுக்கணும்? கொடுக்கிறவர். இரண்டாவது ஆசீர்வதிக்கிறவர். மூன்றாவது குணமாக்குறவர். அவர் எங்கே இல்லை, உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. உங்களுக்குள்ள தான் வேலை செய்ய விரும்புகிறாரு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி டு ஜீசஸ். எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுமா. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவனுக்கு கொடுக்குறீங்க துதிய. ஓலா பாஷா வாலா வாலா வாலா. ஜீசஸ் நேம். க்ளோரி டு God. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஓ பிரைஸ் தி லார்ட். இப்போ எத்தனை பேர் அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நான் சொன்ன வசனம்லாம் ஞாபகம் வரும்னு பாருங்க. இங்கே தான் விதைக்கிறோம். நம்ம வசனத்தை ஞாபகப்படுத்தும் போது தான் விதைக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ கண்களை மூடிங்க. எல்லாம் அங்கேயும் போக வேண்டாம். முக்கியமான இங்கே தான் நீங்கள் மனசை கண்களை மூடி எதை பார்க்குறீங்களோ அதுதான் விதைக்கப்பட்டிருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் மியூசிக் வாசிங்க தம்பி. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ். எதனால நம்ம கேட்டோம்? பாஸ்டர் மூலமா ஆண்டவரோடு பேசின வார்த்தை என்ன? பூமி ஒழுங்கின்மை வெறுமையாக தான் இருந்துச்சு, வெளிச்சம் உண்டாகுது தான் ஃபஸ்ட்டு சொன்னார். அப்போ எனக்கு என்னதான் தேவை? வெளிச்சம் தான் முக்கியம். அடுத்தது வெட்டாந்தரை, பூமி, சூரியன், சந்திரன். அப்போ எங்கேயுமே வெறுமை இருக்கக்கூடாதுன்னு தேவனுடைய விருப்பம். அப்போ என் மனசுல வெறுமை இருக்கக்கூடாது. வானத்து நட்சத்திரங்களால் நிரப்புறாரு, பூமியை அழகான விருட்சங்களால் நிரப்புறாரு, சமுத்திரத்தை மீன்களால் நிரப்புறாரு. அப்புறம் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாவற்றையும் கொடுக்குறாரு. ஓ ஜீசஸ். 2வது அதிகாரத்தில் அவனுக்கு வேண்டிய தோட்டத்தெல்லாம் கொடுக்குறாரு. 3வது அதிகாரத்தில் விழுந்து போயிட்டான் உண்மைதான். ஆனால் அவனுக்கு ஒரு தீர்வை உண்டாக்கினாரு. அவர் உன் தலையை நசுக்குவார். ஜீசஸ். 21 தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்படியே அது மனசுல அதே பதியுங்க. ஓ எனக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எனக்கு கொடுத்து என்னை அழகு பார்க்கிற ஒரு அப்பா. எனக்கு எது தேவையோ, உங்களுக்கு வீடு தேவைன்னா வீடை கொடுத்து அழகு பார்ப்பா, உங்களுக்கு வேலை தேவைன்னா வேலை கொடுத்து அழகு பார்ப்பா, உங்களுக்கு சந்தோஷம் தேவைன்னா சந்தோஷத்தை கொடுத்து அழகு பார்ப்பா, உங்களுக்கு சுகம் தேவைன்னா சுகத்தை கொடுத்து அழகு பார்க்கிறவர். எது தேவை? உங்களுக்கு தைரியம் வேண்டாம், தைரியத்தை கொடுத்து அழகு பார்க்கிறவர் நல்ல அப்பாங்க. ஓ நாபாஷா உடுத்தினார். அப்படியே ஆதாம் ஏவாள் அப்படியே தேவனை பார்த்தாங்க. என் தேவன் கொடுக்கிறவர் எனக்கு. ஓ ஏவாள் பிள்ளை பெற்றோன்னு சொல்லலாம், கர்த்தரால் பெற்றேன், எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தான். ஆவேல் ஒரு ஆண்டவருக்கு காணி கொடுக்க போறேன், அது ஃபர்ஸ்ட் பானா இருக்கணும், அது கொடுமையா இருக்கணும். ஓ ஐ லவ் ஜீசஸ். காயின் மேல கூட அடையாளத்தை போடுற, உங்க மேல ஒரு அடையாளம் இருக்குது, அது இயேசு ரத்தம். உங்க குடும்பத்து மேல, உங்க வாகனத்து மேல, உங்க பைக்கு மேல, உங்க கார் மேல ஒரு அடையாளம் இருக்குதுங்க. உங்க குழந்தை மேல ஒரு அடையாளம் இருக்குது, வயிற்று இருக்கிற குழந்தை மேல கூட ஒரு அடையாளத்தை போட்டு வச்சிருக்காரு, அது இயேசுவின் ரத்தம். ஜீசஸ் அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவரை ஆசீர்வதிச்சார். அப்ப இந்த உலகத்தில் நான் பிறந்ததுக்கு நோக்கம் இயேசுக்குள்ள நான் ஆசீர்வதிக்காகவே என்னை இந்த உலகத்துல ரசித்திருக்கார். நோவாவை தேவன் ஆசீர்வதிச்சாரு.
நோவா அந்த பேழைக்குள்ள வச்சு கதவை அடைச்சாரு. இன்னைக்கு எனக்கு இயேசுக்குள்ள வச்சு சொல்லுங்க, எங்களோட சேர்ந்து சொல்லுங்க, ஐஸ்வர்யத்துக்குள்ள வச்சு, சுகத்துக்குள்ள வச்சு, அன்புக்குள்ள வச்சு கதவை அடைத்து இருக்கிற ஓ சூப்பர் சூப்பர் டாடி குரு ஹாஷாலா பாலா குரா பாணி ஹாஷாலா பாலா பாலா பாலா. ஓ glory to God. உடனே நோவா ஆஸ்வதிக்க பழக்கம் வந்துருச்சு. சேம ஆஸ்வதிக்கிறான், யாபத்தை ஆஸ்வதிக்கிறான். உங்களுக்கு ஒரு பழக்கம் இந்த நாள்ல ஆவியானவர் கொடுத்துட்டாரு. அது என்ன பழக்கம் தெரியுமா? மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறது. இதுல மிக முக்கியமான காரியம், உங்களை ஃபர்ஸ்ட் ஆஸ்வதிக்கணும். நீங்க வேதனை வழியா வந்திருக்கலாம், கஷ்டத்துக்கு வந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்க வளர்க்கிறத தலைமை வச்சுங்க, என்னையே நான் ஆஸ்வதிக்கிறேன். நான் சிறு பிராயத்து முதல் இந்த நாள் வரை என் வாழ்க்கையை குறித்து வேதனையா பேசின சாபமான வார்த்தையெல்லாம் ரத்து செய்கிறேன். என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசு தெரிந்து கொண்டார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். சொல்லி என் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் மனசு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஜீசஸ் கையை தட்டுங்க. ஹோ glory to God. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி நம்ம காணிக்கைக்குள்ள போகிறோம். ரெண்டாவது, யார் மேலேயா கோவப்பட்டீங்களோ அவெல்லாம் ஆசீர்வதிச்சிருங்க. எப்படி ஆசீர்வதிக்கணும்? அதை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கணுமா? செழிப்பை சொல்லி சொல்லி அல்லேலூயா. இப்போ நம்ம கோவப்பட்டவங்க கிட்ட வருவோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா உன்னை சபிக்கிறவங்களை, இழிவான வார்த்தைகளை அவங்க உங்களை பேசியிருக்கலாம், அவங்களை வேதனைப்படுத்திருக்கலாம். நீங்க என்ன செஞ்சிருங்க? அவங்கள மன்னிச்சிருங்க. கண்ணை மூடுங்க ஒரு நிமிஷம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில யாரெல்லாம் என்னை கேவலப்படுத்தினாங்களோ, இழிவா பேசினாங்களோ, அந்த நபரை இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்களா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. எந்த நபருக்கு நீங்க மனசுக்குள்ள வச்சு சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறேன், அவங்கள மன்னிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கிற பழக்கம் எங்க அப்பாவோட பழக்கம். ஜீசஸ், யாருமே நீ கோபப்பட வேண்டாம். அவங்கள ஆசீர்வதிச்சிருங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. பிரைஸ் காட். இன்னொன்று ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நானே ஆசீர்வதி. இப்போ நம்ம ஆசீர்வாதம் சொல்ல போறோம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திரும்பி இப்படி சொல்லுங்க, நீ செழிப்பா இருப்பீங்க, நீங்க ஜோரா இருக்கிறீங்க, இன்னும் உயர்வோ உயர்வோ உயர்வு, ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஜீசஸ் கரங்களை தட்டி ரபா ரபா ஷாலா திகாபாலா பாலா. இது ஹாப்பினஸ், மகிழ்ச்சி சொல்லலாம். அல்லேலூயா. சொல்லுங்க, வலதுகரத்தை உயர்த்தி, பாஸ்டர் நீங்க செழிப்பா இருப்பீங்க, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். கரங்களை தட்டி ஓ ஜீசஸ். எதை விதைக்கிறோமோ அதை, அப்ப நமக்கு எது தேவை என்பதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் அது ரட்சிக்கப்பட்டவங்கள ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கோம். அல்லேலூயா. யாரையும் குறை சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. இப்போ நீங்க இந்த ஜெபம் முடிஞ்ச பிற்பாடு என்னென்ன வசனத்தை வச்சு உங்களை யாராலும் உங்களுக்கு என்னதான் சொல்லி ஆஸ்வதிக்க முடியுமோ ஆஸ்வதிங்க. அல்லேலூயா. சர்ச்சை முடிஞ்ச உடனே என் துணியை காணும் அதை காணும் ஓடக்கூடாது. அல்லேலூயா. நான் போய் குழம்பு பண்ண வேண்டி இருக்குதுன்னு சொல்லி போகக்கூடாது. இங்கேதான் விஷயமே இருக்குது. உங்களை ஒருத்தவங்க ஆசீர்வதிச்சுட்டாங்கன்னா ஆசீர்வாதம், நீங்க அவங்கள ஆசீர்வதிச்சுட்டா ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களே ஆசீர்வாதம். சொல்லுங்க, நல்லா இருக்கு அக்கா, ட்ரெஸ் சூப்பராக போட்டு வந்திருக்கீங்க. அவங்க எப்படி போட்டுருந்தாலும் பரவாயில்ல. சொல்லுங்க, இன்னும் நல்லா பட்டு சிலையா கட்டுவீங்க. அல்லேலூயா. நல்லா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருப்பீங்க. உங்க கடன்லாம் நீங்க அடைக்கப்பட்டுரும். இந்த வருடம் உங்களுக்கு செழிப்பு தான். அல்லேலூயா. வாய்க்கு சொல்லுங்க, இந்த வருடம் எங்களுக்கும் எங்க சபைக்கும் பாலும் தேனும் ஓடுவது நிச்சயம். கையை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு ஓடுதா இல்லையோ சொல்லுங்க, யாருக்கு ஓடுதா இல்லையோ, எனக்கு ஓடும், எங்க சபைக்கு ஓடும், எங்க பாஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா ஓடும். கையை தட்டி ஜீசஸ். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. நீ புரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டை போய் ஆசீர்வதிங்க, உங்களுடைய பலசருக்கு ஆசீர்வதிங்க, வீரோ திறந்து உங்க ட்ரெஸ் எல்லாம் ஆசீர்வதிங்க, பழையதெல்லாம் கொடுத்துருங்க. அல்லேலூயா. புதுசா நிரப்புங்க. அல்லேலூயா. உங்க ஜூஸ் தங்கத்தை ஆசீர்வதிங்க, உங்க வருமானத்தை ஆசீர்வதிங்க. நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்க, உடனே சொல்லுங்க, இதை நான் ஆசீர்வதிக்கிறேன்.
happiness. Hallelujah. Hallelujah. அப்ப தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. முதல் ஸ்டெப், தேவன் எப்படிப்பட்டவர்? முதலாவது சொல்லுங்க, தேவன் எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்க. கொடுக்கிறவர். இரண்டாவது, மூணாவது குணமாக்குறவர். சொல்லுங்க, எனக்கு கொடுத்து கொடுத்து. சும்மா ஸ்டெப் அப்படி கையை பிடிச்சுங்க. எனக்கு கொடுத்து கொடுத்து. உங்களுக்கு பக்கத்துல போயிடாம ஆசீர்வாதம். எனக்கு கொடுத்து கொடுத்து என்னை ஆசீர்வச்சு ஆசீர்வச்சு என்னை குணமாக்கி குணமாக்கி என்னைய துள்ள பண்ண போறோம்னு ஒரு ஸ்டெப் சொல்ல போறீங்க. என்னை துள்ளி துள்ளி. அல்லேலூயா ஜீசஸ். பிரைஸ் காட். விளையாட்டுக்கு சொல்லுங்க, உண்மையாக சொல்றேன். உங்களை நீங்க உங்களை மேல நேசிங்க. நீங்க நிறைய நம்ம நேசிக்கிறது. நீங்க தாங்க உலகத்திலே அழகு. பிரைஸ் காட். கண்ணாடிக்கு முன்னுக்குங்க, நான் தான் உலகத்துல கிறிஸ்துவுக்குள் அழகா இருக்கிறேன். அல்லேலூயா. யாரும் உங்க நல்லா இல்லைன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏன் இப்ப இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற? உலகத்தை என்னை படைத்தவர் என்னை பார்த்து ஒரு மார்க் போட்டாரா? 100 மார்க். சோதரம். அல்லேலூயா. உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்க பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த துக்கம்லாம் அழிஞ்சு போயிடும். அப்படி சொல்லிப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், நல்லா இருப்பீங்க. ஜீசஸ் கொடுக்கிற பழக்கம் கத்து நம்ம கொடுக்குறதுங்க. உங்க விதைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஜீசஸ் அவங்க மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சந்தோஷ் குமார் வந்து இந்த விதைக்காக ஜெபிக்க போறாங்க. ஒரு பாடலை பாடும்போது எல்லாம் விதைகள் எடுத்துக்கொள்ளுங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான்.